ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ப்ரீமியர் வீடியோ எப்படி போகுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்கான், வரவேற்பு இருக்குமான்னு தெரில. நம்ம ஒரு பயிர் வைக்க போகிறதுக்கு முன்னாடி, உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி அந்த பயிரை எடுத்துட்டோம்னா, அந்த பயிருக்கு முன்னாடி வயலில் அண்டை எடுத்து போடுறதும்பாங்க. இந்த மாதிரி சைடில் இருக்கிற மண்ணை எடுத்து அணவாக எடுத்து போடணும் வரப்புக்கு. எதுக்கு அண்டை எடுத்து வரப்புக்கு போடணும்னாக்கா, நம்ம பயிர் வச்சிட்டோம்னா வேற எங்கேயுமே பயிரில் மிதித்து நடக்க முடியாது. அதனால் கரெக்டாக வரப்பு சமமாக இருந்தால் அதில் நடந்து நம்ம போய் பார்வையிடலாம். எல்லாத்துக்கும் களை வெட்ட வரவங்க, வயலை பார்வையிட வர்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்படி அண்டை எடுத்து போடுறது. அண்டை எடுத்து சமமாக போட்டோம்னா ஒரு ஆள் அப்படியே கரெக்டாக நடந்து போகிற மாதிரி, ஒரு ஆள் கிராஸ் பண்ணி ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி இப்படி வச்சுருவாங்க. இதுதான் அண்டை எடுத்து போடுறது. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வேலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது எடுத்து கரெக்டாக ஈரமாக இருக்கும்போதே, கரெக்டாக அந்த லெவல் ஈரமாக இருக்கும்போதே எடுத்து, மண் உதிரி உதிரியாக இருக்கக்கூடாது, கரெக்டாக அப்படியே ஸ்டெப்பாக இருக்கணும். அப்படியே எடுத்து நம்ம போட்டோம்னாக்கா நடந்து போகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதனால தான் இப்படி எடுத்து போடுவோம். எல்லா வயலுக்குமே பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் செய்வாங்க. இதுதான் முறை. என்னதான் இயற்கையாக நம்ம என்னதான் சாணி எருவு, நம்ம மாட்டு சாணம் எருவுலாம் போட்டாலுமே அடி உரம் வைக்கணும். அடி உரம் ஏன்னா அப்படியே பழக்கி விட்டாங்க. இது அந்த மாதிரி தான் அடி உரம் கலந்து பொட்டாசு, சிப்ஸும் இந்த மாதிரி நிறைய உரங்களுக்கு கண்ட உரத்தையும் எல்லாம் கலந்து இந்த மாதிரி தெளிக்கணும். தெளித்த பிற்பாடு தான் நம்ம இதுக்கு மேலே ரொட்டேட்டரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொட்டேட்டரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம்தான் அந்த கடலை போடுற மிஷின் நான் வீடியோவில் ஏற்கனவே காட்டியிருப்பேன். இந்த வீடியோலாம் பார்த்தா தெரியும். இப்போ நவீன மிஷின்லாம் நிறையா வந்துருச்சு, கடலை போடுற மிஷினு. அதெல்லாம் வச்சு எல்லாமே கடலை போட்டாச்சு. இது ஒரு காணி, இதுக்கு பின்னாடி வர அரைகாணி, எல்லாத்துக்குமே கடலை உரமும் போட்டு கடலை வச்சாச்சு. கடலெலாம் வச்சு எல்லாம் இந்த முளைச்சி வந்துருச்சு பாருங்கள். முளைச்சி எல்லாம் வந்துருச்சு. இந்த கடலை போட்ட 3ஆவது நாளே மழை வந்துருச்சு. மழை வெள்ளம் மாதிரி எல்லாம் தேங்கிச்சு பாருங்கள். இதெல்லாம் பின்னாடி இந்த வீடியோவுக்கு பின்னாடி வரும் எப்படி இதெல்லாம் முளைச்சிருக்கு. இதெல்லாம் சமாளித்து இதை நான் தான் போய் வெட்டி விட்டேன். அந்த வரப்பு எல்லாமே பக்கத்து வயல் தண்ணி பூரா வடிகால் ஆனால் தான், இல்லாட்டினா அந்த பயிரெலாம் அழுகி போயிடும். முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த கடலை பயிரெலாம் உள்ளே அப்படியே அந்த மழையில் ரொட்டு அப்படியே இது பண்ணி சில பயிரெலாம் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் அப்படியே கருப்பு தட்டி போய் அப்படியே அழுகி போயிடும். அழுகி போய் அப்படியே அந்த இடம் அந்த பயிர் என்ன பண்ணும், வெளியில் வரத்துக்கு முட்டி முயற்சி செய்ய வர முடியாது. அது மாதிரி தண்ணி கட்டி நிறையா பிரச்சனை ஆகிடுச்சு. விடாமல் மழை பெஞ்சுது. அப்போ ஒரு டைம் விடாமல் மழை பெஞ்சுது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தண்ணியெல்லாம் வரப்பே போனாலும் பரவாயில்ல, இந்த வண்டை வெட்டி போடுவாங்கம்பாங்கள்ல, அந்த இதுதான் இந்த வரப்பில் நடந்து போவாங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த வரப்பெல்லாம் பிடிச்சி வெட்டி விட்டு, இது நெல் வயல், நம்ம கொல்லைக்கு மட்டும் தண்ணி வெட்டி விட்டோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுல்ல. அதனால் பக்கத்து வயலுக்கும் பரவாயில்ல வெட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வெட்டி எரிஞ்சிட்டான். எல்லாத்தையுமே வெட்டி எரிஞ்சு தண்ணி எல்லாத்தையும் வடித்தாச்சு. வெள்ளம் சரியான வெள்ளம் மாதிரி இதில் போணுச்சு. ஒரு டைம் இந்த மாதிரிலாம் சில முன்னாடி காலத்துலலாம், நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி இடத்துலலாம் மீனே ஏத்தங்காணும். எங்கள் பக்கத்தூரில் இருக்கிற வயலில் இருக்கிற மீனே இப்படியே ஏத்தங்காணும். அவ்வளோ இது இருக்கும். இது பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொள்ளையில் அரிச்சிட்டு போகுது பாருங்கள். இந்த பாருங்கள் தண்ணி எல்லாம் வெள்ளம் முடிஞ்சு எல்லாம் இதாகிடுச்சு. இந்த பயிரெலாம் என்னம்மா கிடக்கு பாருங்கள். அப்படியே பயிரெலாம் இதெல்லாம் வெளியில் வந்தது, எறும்பு கடிச்சு, எறும்பு தின்னு, இந்த மாதிரி பல இதுவும் சமாளித்து அந்த பயிரும் வெளியே வர பார்த்துருக்கு. முளைச்சி வெளில வந்த சில பயிரெலாம் உள்ளே அழுத்தி விட்டோம். அப்படியுமே வெளில துண்டு துண்டாகி எறும்புக்கும், காக்கா குருவிக்கும், நாய்களுக்கும் எல்லாத்துக்கும் இரையாயிடுச்சு. ஒரு வசனம் சொல்லுவாங்கள்ல, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. அந்த மாதிரி தான் இந்த விதைகள்லாம் உறங்காமல் எப்படியோ சமாளித்து வந்துருச்சு. பல இடத்துல வெட்டையாக இருந்தாலும். இப்போ பாருங்கள், சாணி நோவுங்கிறது இதுதான். சாணி நோவு இந்த இருக்குது பாருங்கள். இந்த இலை இந்த மாதிரி பழுத்து இருக்குது பாருங்கள். பழுத்து இந்த மாதிரி புள்ளி விழுந்துருக்குல்ல, இலை பழுத்து புள்ளி விழுந்துருக்குல்ல, இதுதான் சாணி நோவு. இது எப்படியே விட்டோம்னு வச்சுக்கிங்களேன், கொடி தேராது. நம்ம விவசாயம் பண்ணுறோம்னாக்க அது கொடியும் நம்பி தான். கொடியும் ஒரு ரேட்டு. சாணி நோவு இந்த இருக்குது பாருங்கள். அப்படியே இதெல்லாம் இந்த இலையெல்லாம் என்ன பண்ணோம், அப்படியே இது மஞ்சளாக பழுக்கும். அப்படியே பழுத்து அப்படியே இலெல்லாம் கொட்டி போயிடும். கொடி ஒன்றுமே இருக்காது. கடலை கூட கொஞ்சம் உருப்படியாக இல்லாமல் போயிடும். நான் இப்போ மருந்து வாங்க தான் போகிறேன் இதுக்கு. ஏன்னா வாங்கிட்டு இதை அடிக்காமல் விட்டோம்னாக்க கொடியை பூரா காலி பண்ணிடும்.
கடலை வைக்கிதோ இல்லையோ கொடி தேராது. ஏன்னா கடலை இப்போ 2400 2300 மூட்டை அப்படின்னாக்க கொடி வந்து காணிக்கு 15,000 விற்கும். அப்போ கொடியும் விலை போனால் தான் நமக்கு வந்து அந்த நம்ம செலவு பண்ணதை எடுக்க முடியும். இந்த வரைக்கும் பாருங்கள், இப்போ பாருங்கள் அப்படியே உருவணுன்னா இங்கே இருக்கு பாருங்கள், பூச்சி நன்றது தெரியுதா? இதெல்லாம் உனி. அப்படியே இதை நசுக்குன்னு நாங்கள் பாருங்கள் எவ்வளோ ரத்தம் வருது பாருங்கள். இதுதான் வந்து அந்த அஸ்வினிங்கிறது. இந்த பூச்சி இருந்தால் அப்படியே வெட்டி எடுத்துடும். அதுக்கு தான் மருந்து அடிக்கணும். அடிக்காட்டினாக்கா என்ன ஆயிரும், எல்லாம் செடி பூரா வீணாக போயிடும். இப்போ வந்து இலை வச்சாதான் நல்லா இது காய் வைக்கும். இப்போ இந்த பாருங்கள், இந்த பிஞ்சு மாதிரி இப்போ விட்ருக்குல்ல, இதெல்லாம் வந்து தேராது. இந்த மாதிரி இதே மாதிரியே விட்டுட்டோம்னா தேராது. எவ்வளோ ஒரு அருவருப்பாக இருக்குது பாருங்கள் இது பார்க்குறதுக்கு. இப்படி தான் இருக்குது. இதுக்கு தான் மருந்தை வாங்கி அடிக்கணும். இல்லாட்டினாக்கா அவ்வளோதான். இந்த பூவெல்லாம் காலி பண்ணி வச்சு பாருங்கள் என்னமா இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து தண்ணி விடுறோம் மருந்து அடிக்கிறதுக்காக. தண்ணியை வந்து இறைக்கணும். இப்படி தான் வாய்க்காலில் மடையாக திறந்து விடணும். ஒவ்வொரு வஞ்சியாக திறந்து விடணும். மாற்றி ஒவ்வொரு வஞ்சியாக இருக்கும். 2 வஞ்சிக்கும் 2 வரப்பு இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது தண்ணி விட்டு உடனே மருந்து விட்டுறக்கூடாது. இப்போ இந்த அள்ளுறம் பாருங்கள் மண், இதை வந்து அள்ளி அப்படியே தண்ணி ஒலையோடு போட்டாலும் இது மறிக்க முடியாது. அதை அள்ளி அந்த நேக்காக அந்த தண்ணி கொஞ்சம் வடிஞ்ச உருப்பாடு அப்புறம் போட்டோம்னாக்க தான் அணிவாகும். இல்லாட்டினா உழவடையாக வந்து குழஞ்சிக்கிட்டு போயிடும். இப்போ வந்து தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். இது தண்ணி விட்டு உடனே மருந்து அடிக்கக்கூடாது. தண்ணி விட்டு ஒரு நாள் விட்டுறணும். ஒரு நாள் கேப் விட்டு அப்புறம் மருந்து அடிக்கணும் அந்த பூச்சிக்கு. அப்படியே அடிக்காமல் இருந்துடக்கூடாது, அலட்சியமாக இருந்துடக்கூடாது. கரெக்டாக பார்த்து இந்த தண்ணி விட்ட ஒருபாடு மருந்து அடித்தா தான் அந்த முன்னாடி காட்டினம் பாருங்கள், அந்த இலையில் உள்ள பூச்சிலாம் சின்னதாக தான் இருக்கும். அடித்து நிறவி எரிஞ்சிடும். அப்படியே நம்ம பார்க்குறதுக்கு லவ் தான் இருக்கும். சுத்தமாக உறிஞ்சி எடுத்துடும். ரத்தம் குடிக்கிற உனி மாதிரி, மூட்டை பூச்சி மாதிரி அது எல்லாம் உறிஞ்சி எடுத்துடும். இப்போ தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இது வந்து அந்த காலம் முறைப்படி தண்ணி விடுறது. இது எப்படின்னாக்கா அந்த கமலைம்பாங்கள, அப்போல்லாம் மாடு கட்டி அந்த சால் மாதிரி இருக்கும், பெரிய தகர சட்டி மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு அடியில் வந்து உரசாக்கு மாதிரி இருக்கும். அது வந்து கைத்தை இழுத்து நம்ம வெளில இழுத்துக்கணும். இழுத்தோம்னாக்கா மூடி வந்து வெளில தண்ணி ஊற்றும். அதை அந்த வாய்க்கால்லேருந்து ஊற்றி இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி இருக்கும், ஊற்றுவாங்க. அந்த காலத்து முறைப்படி இப்படி தான் இது பண்ணுவாங்க. தண்ணி இது பண்ணுவாங்க. ஒரு குழியில் வந்த பாடு ஒரு காலில் அண்டை கொடுத்துட்டு அசதியாக இருக்கும்போது ஒரு தட்டாட்டி இப்படியே இறச்சி விடுவாங்க. கரெக்டாக ஒரு 10 மீட்டருக்கு இல்லாட்டினா 5 மீட்டருக்கு ஒரு குழி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம பாய்ச்சி இது பண்ணணும். இப்போல்லாம் எவ்வளோ நவீனமாகிடுச்சு. அதனால் போர் போட்டு எல்லாம் தண்ணி நேராக அந்த இடத்துக்கே கொண்டு வந்துடுறோம். அடியில் பைப்பு கீழே வந்து குழி வெட்டி பைப்பு, அந்த வீடியோவும் போட்டிருப்போம், பைப்பு பதிச்சு இது பண்ணிக்குவோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு ஆளுக்கு 10 ரூபா அப்போல்லாம் இந்த மாதிரி தண்ணி இது பண்ணுறது. 10 ரூபா 5 ரூபா இந்த மாதிரி கூலி கொடுப்பாங்க. இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்கு அந்த இடம் வெட்டையாக இருந்துச்சு. கடைசியில் வந்து தண்ணி தேங்கிச்சு. இதை வந்து சொல்லணுங்கிறதுக்காக தட்டெடுத்து வந்து இறைச்சோம். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி இறைச்ச 3ஆம் நாள் வந்து மருந்து அடிக்கிறோம். அதாவது அந்த அஸ்வினின்னு சொன்னாங்கள்ல, லவ் போது அந்த உனி பூச்சி மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த உனி பூச்சிக்காக தான் அந்த மருந்து. இப்படியே அடித்து விட்டால் தான் அந்த இலை தலையில் அது வந்து சுருட்டிக்கிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க விவரமாக. அந்த சுருட்டிகிட்டு இருக்கும். அந்த மருந்தை அடித்தா தான் அது சாவும். அப்போ தான் அந்த செடி வந்து உருப்படியாக இருக்கும். இல்லாட்டினா இலையெல்லாம் சாப்பிட்ருச்சுன்னா, இலை வைக்காட்டினா அப்புறம் எங்கேருந்து அடியில் பூமிக்கு அடியில் கடலை வைக்கும், சுத்தமாக வைக்காது. அதனால் மருந்து அடிச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு நேரலை அட்டன் பண்ணிக்கிட்டே தான் இந்த இது நம்ம வயலில் மருந்து அடிக்கிறப்பையும் அதே வேலை தான், அந்த ஒயிட்டி வேலை தான். இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இது இங்கே பாருங்கள், இதெல்லாம் அடிச்சிட்டு போனது. இப்போ ஒரு மனுஷன் ஆதரவு கொடுத்தா தான் வளர முடியுங்கிற மாதிரி, ஒரு செடி பக்கத்தில் இருந்தால் தான் அது வந்து நல்லா வளரும். நான் இறங்கி காட்டுறேன். முட்டிக்கால் உயரம் இருக்கிற இதை வந்து இறங்கி காட்டுறேன். இதெல்லாம் வந்து செடி அங்கங்கே ஒன்று முளைச்சதுனால வெளியே வரல. செடி வெளியே அதாவது வளர முடியல அதாட்டி. ஏன்னா தனியாக இருக்குல்ல, தனியாக இருந்தால் கஷ்டம் தானே. மனுஷனுக்கு மாதிரி தான் பயிருக்கும். அதே மாதிரி தான்
உளுந்தும் போட்டோம் கொஞ்சம் அணவாக இருக்கும்ட்டு. உளுந்து அது எல்லாம் ஒத்தாவில் வளர்ந்தாக்க தானே நல்லாயிருக்கும். பாருங்கள், இதெல்லாம் செடி வந்து சின்ன சின்னதாக இருக்குது. என் காலை பாருங்கள், கால் நல்லா தெரியுதா? இந்த அளவுக்கு எவ்வளோ செடி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். செடி இந்த லெவலையும் பார்த்துக்குங்க. இங்கே உள்ளே போகிறேன் பாருங்கள், உள்ளே போய் பார்க்குறேன். இங்கே போக போக பாருங்கள் செடியெலாம் வந்து எவ்வளோ உயரம் வளர்ந்துட்டுன்னு. நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் செடி. அதான் ஒரு செடிக்கும் பக்கத்தில் ஒரு செடி இருந்தால் தான். இப்போ பாருங்கள், அளவை பாருங்கள், வச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த செடி. இதுதான் நம்ம போட்டப்போ இந்த மழை வந்து அரிச்சிட்டு போகாமல் இருந்தாக்க எல்லாம் பரவலாக எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நெருக்கி வளர்ந்துருக்கும். நேற்றுக்கு தான் மருந்து அடித்தோம். அந்த மருந்து அடித்ததுனால இறந்து போயிடுச்சு பாருங்கள் இந்த பூச்சியெல்லாம். இதுதான் வந்து தலையை சாப்பிட்றது. இதெல்லாம் இறந்து போச்சு. இந்த இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து சோலி முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து அந்த தலையை நறுக்கி 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 சாப்பிட்டு கொடியே வளர விடாது. இந்த பாருங்கள், இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்குது பாருங்கள். இந்த அப்படியே அது உட்கார்ற இடம்லாம் ஓட்டை ஓட்டையாக போட்டுரும். போட்டு அப்படியே நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா இந்த பாருங்கள், இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, நறுக்கி நறுக்கி சாப்பிட்ருக்கு பாருங்கள். இந்த பொண்ணு முருங்கை இலையை வச்சு கொன்னை மரத்து இலையை சாப்பிடும்ல, அதே மாதிரி சாப்பிட்ருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? பூச்சிலாம் பாருங்கள் அப்படியே பொரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே அந்த முன்னாடி காட்டினோம்ல, இப்படியே உருவி இது பண்ணால் ரத்தம் வரும்னு. இந்த பாருங்க, இதெல்லாம் ஒன்றுமே வரல பாருங்கள். இப்போ எல்லாம் பொரிஞ்சு இதாகி போயிடுச்சு. மருந்து நல்லா காட்டினோம். அவங்க 10 டேங்குன்னாங்க. நான் வந்து 10 டேங்கு 15 டேங்காக அடித்தேன். இந்த பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், ரத்தமே வரல பாருங்கள். எல்லாம் உனி பூரா இதாகி போச்சு, எல்லாம் இறந்து போயிடுச்சு. அப்படியே எல்லாம் கொட்டி போயிடுச்சு பாருங்கள். அப்படியே இதில் இருந்து இதெல்லாம் தாங்க முடியாமல் கொட்டிருச்சு. அப்படியே இனிமேல் வந்து இந்த தண்ணி விட்டோம்னு வச்சிங்களேன், அப்படியே இந்த காயெல்லாம் ஃப்ரெஷ் ஆகிரும். அப்படியே கொட்டி இருக்குது தெரியுங்களா, கீழே கொட்டி இருக்குது பாருங்கள். எல்லா உனியும் இறந்து கொட்டியிருக்கு. அப்படியே தவிடாக ஆகி போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு மருந்து செம்ம விலை போட்டு வாங்கி அடித்தோம், ஒன்றும் சரி வரல. ஆனால் 500 ரூபாய்க்கு தான் வாங்கி அடித்தோம், 1.5 காணிக்கு. அப்படியே இந்த பூச்சிலாம் பாருங்கள், எல்லாம் சுத்தமாக மடிஞ்சு போச்சு. அதுதான் வாங்குறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க நேக்காக வாங்கணும், மருந்து வாங்கணும். மருந்து கம்பெனிகள் வந்து ரொம்ப கொள்ள லாபம் இது பண்ணுறாங்க. அதனால் நம்ம சீராக பார்த்து வாங்கிக்கணும். இதாக இருக்குது பாருங்கள் கருது. இப்போ இந்த கருதில் எத்தனை நெல் இங்கே வயலில் மிஸ் ஆகி, அப்புறம் அங்கேருந்து இதை அவிக்கும் போது எவ்வளோ மிஸ் ஆகி, அப்புறம் ரைஸ் மில் போய் அரைக்கும் போது எவ்வளோ மிஸ் ஆகி, ஒவ்வொன்றும் மிஸ் ஆகி கடைசியில் நம்ம சாப்பாட்டு டேபிளுக்கு வந்து அங்கேயும் மிஸ் ஆகும். நிறையா சாப்பாடு சாதம் வழியில் மிஸ் ஆகும். அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் எதுவுமே கொண்டு வர முடியாது. நிறையா விஷயங்கள் இதுதான், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மிஸ் ஆகி தான் வரும். கடைசியில் வந்து எது கிடைக்குதோ அதுதான் நமக்கு. இப்போ சந்தா எடுக்கிறீங்க, இன்றைக்கி 20 எடுக்கிறீங்க, அதில் 15 போச்சு, 5 இருக்குது, அதுதான் நம்மளுக்கு லாபம்னு நினச்சிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் பயிரும் அந்த மாதிரி தான். இந்த இடம் தான் தண்ணி வடிகாலானது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் இந்த இடத்துல இந்த பாருங்கள், இந்த இடத்துல வெட்டி விட்டது முன்னாடி தண்ணி ஓடுச்சுல, இந்த வரப்பில் எல்லாம் தண்ணி எல்லாம் நிரம்பி எல்லாம் தண்ணி வடிகாலானது. இவங்க அப்போ பயிர் வைக்கல, மழை முடிஞ்ச ஒரு பாடு தான் பயிர் வச்சாங்க. பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நெருக்க முளைச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடமும் நிறையா வெட்டையாக கிடந்தது பாருங்கள். அந்த வெட்டையாக கிடந்த இடத்துல வந்து நம்ம உளுந்த போட்டோம். உளுந்து வந்து நல்லா முளைச்சிக்கிச்சு. இது அணவாக இருக்கிற கொடி வந்து நல்லா வளர்ந்துடும். இந்த உளுந்து அணவாக இருக்கிற கொடி பாருங்கள், என்ன ஆச்சுன்னு தெரியல. களை வெட்டும் போது எதுவும் ஆணி வேறு எதுவும் பிரச்சனையானு தெரியல, காஞ்சி போச்சு. அதை பிடுங்கிட்டேன், முன்னாடியே பிடுங்கி பாருங்கள். இந்த ஆணி வேரில் இதில் வந்து சல்லி வேறும்பாங்க, அது நிறையா வந்துச்சுன்னா கடலை பிடிக்காது. இந்த சைடில் வருது பாருங்கள் கம்பி, சைடில் இதில் வந்து இந்த சின்ன சின்ன கம்பியாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து அந்த நாரில் வந்து இந்த கம்பி உருவாகி இதுதான் போய் கடலையாக அப்படியே பெருக்கிறது. இது அவ்வளோதான், இறந்து போச்சு. இந்த கொடியோட சோலி முடிஞ்சு போச்சு. இது வஞ்சிக்கு ஒரு 10 கொடி இருக்கும் அந்த மாதிரி. அது ஒன்றுத்துக்கும் ஆகாது, அப்படியே காஞ்சி உள்ளே இதாயிரும். இந்த பாருங்கள், அந்த பிஞ்சு தெரியுதுங்களா, பிஞ்சு என்னமா இருக்குது பாருங்கள். இப்படி தான் பிஞ்சு வச்சு கடலை ஆகிறது. இதுதான் தண்ணி ஓடி வர வாய்க்கால். இவங்கெல்லாம் அந்த வாய்க்காலில் இருக்க அந்த எப்படியா இருந்தாலும் நம்ம பயிர் போட்ட ஒரு பாடு வளர்ந்துடும். அது நம்ம அணைக்கும் போது ஒரு சைடாக அணைக்கும் போது இடையில அப்படி கொடி இருக்கும். இவங்க அதெல்லாம் பிடுங்கிட்டாங்க.
இது வந்து பக்கத்து வயலுக்காரவங்க. ஆனால் நான் வந்து பிடுங்கலை, ஏன்னா நிறைய வெட்டையாக கிடக்கு, இந்த கொடியும் பிடுங்கிட்டோம்னாக்கா வேலைக்கு ஆகாது அப்படின்னு அது பிடுங்கலை. அது ஏன் அந்த செடியை பிடுங்கிடுவாங்கன்னாக்க, நம்ம தண்ணி விடும்போது அது என்ன ஆகும்னாக்கா தண்ணியை வந்து மறிச்சிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்குது பாருங்கள், சைடில் அந்த அணவு அதை வந்து உடச்சிட்டு இப்படி போயிடும், தண்ணி நிறையா உடச்சிட்டு போயிடும். 2 ஆள் 3 ஆள் இருந்தாலும் இது பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் அப்படி தான் சமாளித்து விட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, எங்கே போனாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு கொடி மிச்சம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். வாங்க அதை போய் பார்ப்போம். இவங்க இந்த பாருங்கள், இந்த வாய்க்கால்லாம் பாருங்கள். இந்த வாய்க்காலுக்கும் நம்ம வாய்க்காலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை காட்டுறேன் என்னன்ட்டு. ஆனால் அதுதான் முறை. அந்த கொடி வளர்ந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்பட மாட்டாங்க, பிடுங்கி எரிஞ்சிடுவாங்க. அந்த தேவையில்லாத கொடியை வந்து அது வளர்கிறதுக்கு முன்னாடியே பிடுங்கி எரிஞ்சிடுவாங்க. நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் பெருசாக ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு மனசு வராது. இந்த மாதிரி இருக்கும் வாய்க்காலுக்கு இடையில, இந்த மாதிரி இருக்கும். இது ஆரம்பத்தில் கொஞ்சம் போது இருக்குது வாய்க்காலில், அதனால் விட்டுட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெடுவுக்காக இருந்தால் தான் பிரச்சனை. இந்த இருக்குது பாருங்கள் நம்ம வயலோட வாய்க்கால். இது வந்து வாய்க்கால் மாதிரியே தெரியல பாருங்கள், நிறைய வாய்க்காலில் வந்து கொடி இருக்குது, இங்கேருந்து கொடி இருக்குது. ஆனால் இது பிடுங்கினோம்னாக்க அங்கே வெட்டையாக இருக்கிறத கொஞ்சம் ஈடு செஞ்சு ஆகணும். அதனால் நான் பிடுங்கலை. அங்கே தண்ணி உடச்சிட்டு போனாலும் எதோ அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடியை பிடுங்கலை. வாய்க்கால கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போய் காட்டுறேன் பாருங்கள். இடையில கொடி இருக்குதா, இதெல்லாம் வந்து தண்ணி தேங்கினுச்சுன்னா சைடில் இந்த அணவு இருக்குது பாருங்கள், இந்த அணவுலாம் உடச்சிட்டு போயிடும். இந்த அணவுலாம் உடச்சிட்டு இப்படி போயிடும். நம்ம அந்த கடைசியில் பாய்ச்சிட்டு இருப்போம், இங்கே ஓடிட்டுருக்கோம் தண்ணி, அதனால் பிடுங்கலை. இது வந்து வாய்க்கால், தண்ணி ஓடுற வாய்க்கால் பாருங்கள். இடையில எவ்வளோ கொடி இருக்குது பாருங்கள். எல்லாம் பிடுங்கலை நான், ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, அது முன்னாடியே வந்து வெட்டையாக இருக்குது. நம்ம அதையும் ஈடு கட்டணுன்னா வேறு வழி இல்லை. 3 வாய்க்கால் இருக்குது அப்படி இந்த வயலில். அந்த 3 வாய்க்காலுமே வந்து நான் இது பண்ணல. இதுதான் வந்து இந்த மழை காலத்தில் வந்து பருவம் தாண்டி பெஞ்ச மழையால் நான் பார்த்த விவசாயம். இது ஃபுல் டீட்டெயிலாக முடிஞ்ச வரைக்கும் சொல்லியாச்சு, நிறைய எடிட் பண்ணி கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை பற்றிய உங்களை கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து ப்ரீமியர் முடிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். விவசாயம் இப்படி தான். அது வந்து நம்மளுக்கு கொடுத்துச்சுன்னா கொட்டுன்னு கொட்டிடும், வாரி விட்டுச்சுன்னா அவ்வளோதான், சுத்தமாக வாரி விட்டுரும். அதனால் வந்து இதை எப்படி இருந்துச்சு இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள். இதை வந்து புதியவர்கள் யாருனாச்சும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஷேர் வந்து பெரும்பாலும் சொல்கிறதில்ல, நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோலாம் என்னம்மா இருக்குதுன்னு சொல்லி நேரடியாக சொல்லுங்கள். அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுங்கள். மிக்க மகிழ்ச்சி. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.